ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இது வந்து ஜியோ ஃபோன் வந்து லாக் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜியோ ஃபோன் மாடலு பார்த்துங்க. இது வந்து லாக் வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஜியோ ஃபோனில் வந்துட்டு ஸ்டாரு பார்த்துங்க, ஸ்டாரு அப்புறம் பவர் ஆன் கீ, ஸ்டாரு பவர் ஆன் கீ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரி ரீசெட் வந்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லி வீடியோவில் வந்து பார்ப்போம். இதில் வந்து ஜியோ ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ண முடியாது. பின்னாடி வந்து இந்த பேக் டோர் வந்து கலட்டி பேட்டரி வந்து ஒரு வட்டம் ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க. பாருங்க, பேட்டரி வந்து ஒரு வட்டம் ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி தனியாக செல் தனியாக வச்சுட்டு திரும்ப வந்து பேட்டரியை வந்து கரெக்டாக போடுங்க. திரும்ப ஆன் பண்ணிட்டு இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து போடுங்க. ஜியோ ஃபோனில் ஸ்டார் பவர் ஆன், ஸ்டார் பவர் ஆன் ரெண்டையும் வந்து சேம் டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, ஸ்டார் பவர் ஆன் பண்ணுற பட்டனை, ஸ்டார் பட்டனும் பவர் ஆன் பண்ணுற பட்டனும் ஒன்றா வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன், ரிபூட் டு பூட் மெனு, அப்புறம் ஒய்ப் டேட்டா கேட்சின்னு சொல்லியிருக்கான், கீழே வந்துருக்கான். ஒய்ப் டேட்டா கேட்சின்னு சொல்லியிருக்கான், கீழே வந்திருக்கா. இதில் ஒய்ப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஒய்ப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அது வந்து கொடுத்துட்டு பவர் பட்டன் ஒரு வட்டம் அமுக்குங்க. இதில் கீழே வந்து எஸ்ன்றதை வந்து செலக்ட் பண்ணுங்க. எஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு வட்டம் வந்து பவர் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஒரு வட்டம் செல்லு வந்து ஆஃப் ஆகிட்டு ஃபேக்டரி ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிட்டு அடுத்து ரிப்போர்ட் வந்து கொடுத்துருங்க. ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு வட்டம் மொபைல் வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து ஜியோ ஃபோன் வந்து மொபைல் பாஸ்வேர்டு அன்லாக் வந்து பண்றது. ஜியோ ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு, ஃபேக்டரி ரீசெட் வந்து ஆயிடுச்சு. சிம்பிள் ஸ்டெப் தான் வந்து ஸ்டார் பவர் ஆன் பண்ணுற பட்டனை ரெண்டு வந்து மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பூட் மெனு வந்து ஓப்பன் ஆயிடும், ரெக்கவரி மோட் வந்து ஆன் ஆயிடும். அது வந்து ஃபேக்டரி ரீசெட் ஒயிட் டேட்டா கேஷ்ன்றது கிளியை வந்து செலக்ட் பண்ணி பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் ஆயிடும். பாஸ்வேர்டு வந்து எரஸ் ஆயிடும். மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு இதில் இங்கிலீஷ்னு வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் அக்கப் கொடுத்துருங்க, அந்த பட்டன் அமைக்கி திரும்ப ராங்க அப்படின்னா மொபைல் வந்து நார்மலாக வந்து ரன்னிங் ஆகிற மாதிரி ரன்னிங் ஆரம்பிச்சு ஜியோ ஃபோன் வந்து அன்லாக் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஜியோ மொபைல் பாஸ்வேர்டு எது போட்டிருந்தாலும் வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். மொபைலில் ஃபைல்ஸ் கான்டாக்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தா எதாவது வந்து அழிஞ்சிடும், ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது, ஃபேக்டரி ரீசெட் வந்து ஆயிடும். ஜியோ ஃபோன் வந்து அன்லாக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் வந்து
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதில் வந்து ஜியோ ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ண முடியாது. பின்னாடி வந்து இந்த பேக் டோர் வந்து கலட்டி பேட்டரி வந்து ஒரு வட்டம் ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க. பாருங்க, பேட்டரி வந்து ஒரு வட்டம் ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரி தனியாக செல் தனியாக வச்சுட்டு திரும்ப வந்து பேட்டரியை வந்து கரெக்டாக வந்து போடுங்க. திரும்ப ஆன் பண்ணிட்டு இதில் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து போடுங்க. ஜியோ ஃபோனில் ஸ்டார் பவர் ஆன், ஸ்டார் பவர் ஆன் ரெண்டையும் வந்து சேம் டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, ஸ்டார் பவர் ஆன் பண்ணுற பட்டனை, ஸ்டார் பட்டனும் பவர் ஆன் பண்ணுற பட்டனும் ஒன்றா வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. இது வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வரும். இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன், ரிபூட் டு பூட் மெனு, அப்புறம் ஒய்ப் டேட்டா கேட்சின்னு சொல்லியிருக்கான், கீழே வந்துருக்கான். ஒய்ப் டேட்டா கேட்சின்னு சொல்லியிருக்கான், கீழே வந்துருக்கா. இதில் ஒய்ப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட்னு சொல்லியிருக்கு பாருங்க. ஒய்ப் டேட்டா ஃபேக்டரி ரீசெட் அது வந்து கொடுத்துட்டு பவர் பட்டன் ஒரு வட்டம் அமுக்குங்க. இதில் கீழே வந்து எஸ்ன்றதை வந்து செலக்ட் பண்ணுங்க. எஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு வட்டம் வந்து பவர் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஒரு வட்டம் செல்லு வந்து ஆஃப் ஆகிட்டு ஃபேக்டரி ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிட்டு அடுத்து ரிபூட் வந்து கொடுத்துருங்க. ரிபூட் கொடுத்தீங்கன்னா ஒரு வட்டம் மொபைல் வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து ஜியோ ஃபோன் வந்து மொபைல் பாஸ்வேர்டு அன்லாக் வந்து பண்ணுறது. ஜியோ ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு, ஃபேக்டரி ரீசெட் வந்து ஆயிடுச்சு. சிம்பிள் ஸ்டெப் தான் வந்து ஸ்டார் பவர் ஆன் பண்ணுற பட்டனை ரெண்டு வந்து மட்டும் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பூட் மெனு வந்து ஓப்பன் ஆயிடும், ரெக்கவரி மோட் வந்து ஆன் ஆயிடும். அதில் வந்து ஃபேக்டரி ரீசெட் ஒயிட் டேட்டா கேஷ்ன்றது கிளியை வந்து செலக்ட் பண்ணி பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் ஆயிடும். பாஸ்வேர்டு வந்து எரஸ் ஆயிடும். மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு இதில் இங்கிலீஷ்னு வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் அக்கப் கொடுத்துருங்க, அந்த பட்டன் அமைக்கி திரும்ப ராக்கெட் பண்ணால் மொபைல் வந்து நார்மலாக வந்து ரன்னிங் ஆகிற மாதிரி ரன்னிங் ஆரம்பிச்சு. ஜியோ ஃபோன் வந்து அன்லாக் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டெப் தான் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஜியோ மொபைல் பாஸ்வேர்டு எது போட்டிருந்தாலும் வந்து சிம்பிளாக வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். மொபைலில் ஃபைல்ஸ் கான்டாக்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தா என்ன வந்து அழிஞ்சிடும், ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது, ஃபேக்டரி ரீசெட் வந்து ஆயிடும். ஜியோ ஃபோன் வந்து அன்லாக் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் வந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.